இந்த விஷயம் தெரியாமல் பிஸ்னஸில் ஆணியே பிடுங்க முடியாதுங்க. அன்டோல்ட் ஸ்டோரி அன்லிமிட்டெட். கடலில் மீன் பிடிச்சி சின்னதாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு சில நாள்லேயே அவருக்கு பிஸ்னஸ் ரொம்ப குறையுது. டோட்டலாக பிஸ்னஸே இல்லாமல் மூலையில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. இனிமேல் நான் பிஸ்னஸே பண்ண முடியாது, அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தா அவரோட நண்பர், உனக்கு ஆக்சுவலாக பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரியல, நான் உனக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுன்றாரு. ஓகேன்றாரு. உடனே அந்த பிஸ்னஸ் ஐடியா தரேன்னு சொன்னவர் ஒரு ஆட் கொடுக்குறாரு. அந்த ஆடில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டுமே கண்ணுக்கு தெரியாத அரிய பராகுவை மீன் நான் காட்டுறேன். அந்த மீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சக்தி கிடைக்கும், பயங்கரமாக பணம் சேரும், உடம்பு ரொம்ப உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் போட்டுட்டு ஆடை கொடுக்குறாரு. எல்லாருக்குமே இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பணம் வேணும், ஹெல்த் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் என்ட்ரினால சரி நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் முந்தி அடிச்சுட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளார வராங்க. ஒவ்வொருத்தராக மீனை பார்த்துட்டு பயங்கரமாக வர்ணனை பண்ணுறாங்க. ஸோ மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு சொன்னால் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த மீன் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அதிசயமாக இருக்குது, எனக்கு என்னென்னமோ பண்ணுது, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சூப்பராக அச்சீவ் பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம சாதிப்போம் நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஒய்ஃப் சும்மா விடுவாங்களே, அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ மினுமினுப்பாக இருக்குது, எனக்கு இப்போவே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம லைஃப் இனிமேல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 50,000 rupees சேல்ஸ் நடக்குது. சரி, உடனே அந்த பிஸ்னஸ்மேன் இந்த ஸ்டோரியை மீனே விற்காதவர்கிட்ட சொல்கிறார். எப்படி உனக்கு மட்டும் இது சாத்தியமாச்சு சொல்லு அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிள், நான் ஒரு 50 ரூபா மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். என்னது வெறும் 50 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணேன்? ஆமாம், 50 ரூபாய்க்கு ஒரு மீன் தொட்டி வாங்கி குட்டியாக 2 மீன் விட்டேன், கீழே மட்டும் ஒரே ஒரு விஷயம் எழுதியிருந்தேன். இந்த பராகுவை மீன் யாருக்கு கண்ணுக்கு தெரியும்னா, ஹஸ்பண்ட் எந்த விஷயமும் மறைக்காத ஒய்ஃபுக்கும், ஒய்ஃப்கிட்ட எந்த விஷயமே மறைக்காத ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் ஒரு விஷயம் போட்டிருந்தேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாராம். ஸோ இது நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு புரியாமல் கமெண்ட்டில் என்னன்னு கேட்பீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஒய்ஃப்ட்ட மறைச்சிருப்பாங்க, ஒய்ஃப் அதே மாதிரி மறைச்சிருப்பாங்க. சொல்லிவிட்டு எங்கடா அந்த விஷயத்தை நம்ம மாட்டிக்குமோ, இல்லை தப்பாக போயிடுமோ, இல்லை பிரிஞ்சு போயிடுமோ, இல்லை ஏதாவது சிக்கல் வந்துடுமா குடும்பத்தில் நினச்சிட்டு எல்லாருமே அந்த மொமெண்ட்டில் மீன் இருக்கிறதாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்க. இது ஃபன்னுக்கா இல்லை கொஞ்சம் க்ரேஸியாக இந்த ஸ்டோரி இருந்தாலும் இந்த ஸ்டோரி கொடுக்குற வேல்யூ ரொம்ப 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 ஜாஸ்திங்க. ஸோ இந்த ஸ்டோரி கொடுக்குற வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். எல்லாத்துக்கும் விற்கணும்னு நினைக்காதீங்க, உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ஸ்டோரியை சேவ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, யாருக்கா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.